அவள் வருவாளா சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லக்ஷ்மி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மித்ராவோட அம்மா சொல்றாங்க. அப்போ மித்ராவோட அப்பா அரவிந்தா, இப்போ மித்ரா கூட லக்ஷ்மி இருக்கிறது ரொம்பவே முக்கியம், அதை மறந்துட்டு நீ பேசுற அப்படின்னு சொல்ல உடனே அவங்க அது தேவையில்லை, ஒரு முறை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்தா சேர்த்துக்கிறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்லை அப்படின்னு சொல்ல, நீங்க செஞ்ச துரோகத்தை மன்னிச்சுட்டு உங்க எல்லாரையும் திரும்பவும் சேர்த்துக்கிறதுக்கு நான் கூட தயாரா இல்லாத அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எதுக்காக திரும்பவும் வந்திருக்க அப்படின்னு சொல்ல, மித்ராவோட ஜாதகத்துல இருக்கிற தோஷத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவரை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். மித்ராவோட வாழ்க்கையில வரப்போற ஆபத்தை பத்தி எனக்கு தெரியும், அந்த ஆபத்துல இருந்து அவரை காப்பாத்துறதுக்காக தான் என்ன மித்ரா கூட கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவரோட உயிருக்காக தான் என்னோட வாழ்க்கையே நீங்க பணைய வச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அவரோட வாழ்க்கைக்கு என்னோட ஜாதகம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீட்டுல என்ன மருமகளா ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும். தீக்ஷதர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல உள்ள மித்ரா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி வந்துட்டா போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் நான் எப்படி வேணா தெரியலாம், ஆனா மித்ராவோட மனசுல நான் இல்லாம இருக்கலாம், ஆனா அவரை காப்பாத்துற பொறுப்பு எனக்கு இருக்கு. அதனாலதான் அவருக்காக நான் திரும்ப வந்திருக்கேன், அவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த நேரத்துல அவரோட பக்கத்துல நான் இருக்கிறது ரொம்பவே முக்கியம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே அவங்க அம்மா தேவையில்லை, ஏன் தெரியுமா உன்னோட ஜாதகத்தான அதனாலதான் வந்துட்டு மித்ராவோட வாழ்க்கையில நிறைய விஷயம் நடந்திருக்கு, அதெல்லாம் வந்துட்டு உன்னால தான் அவன் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு நாங்கள் தப்பாக நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாமே உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு, உன்னால தான் அவனுக்கு எல்லா ஆபத்துமே வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என் மேலே இருக்கிற கோபத்தினால வந்துட்டு நீங்கள் அவரோட உயிர் கூட விளையாடாதீங்க அப்படின்னு சொல்ல, மித்ரா உனக்கு கணவர் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னோட பையன், அவனுக்கு என்ன வேணும் என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை நாளாக வந்துட்டு இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் இருந்தோம். நீ வேண்டான்னு சொல்லிட்டு போனவ, உன்னால இத்தனை நாளும் மித்ராக்கு தோஷம், உன் ஜாதகத்தினாலே அவனுக்கு அடிக்கடி நிறைய நடந்திருக்கு. இனி போதும், நீ மித்ராவை விட்டு எந்த அளவுக்கு தூரமா இருக்கியோ அதுவே அவனுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்துட்டு லக்ஷ்மி வந்து சொல்றாங்க, என்ன பேசுறீங்க அத்தை, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாரு எனக்கு எல்லாமே உண்மை தெரிஞ்சிடுச்சு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு நடந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. ஒரு சுவாமிஜி வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, எல்லாமே வந்துட்டு உன் பையனுக்கு நடக்கிற ஆபத்து எல்லாமே வந்துட்டு அவனோட ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தினாலேயோ கிரகநிலைனாலேயோ கிடையாது, அவனோட வாழ்க்கையில் வந்த ஒரு விஷயந்தான், ஒரு புதுசாக வந்த ஒரு கிரகம்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியால தான் மித்ராக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. லக்ஷ்மி மித்ராக்கு பாதுகாப்பு கவசம் கிடையாது, ஒரு அழிவு கவசம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. லக்ஷ்மியோட ஜாதகத்தினால மித்ராக்கு நல்லது கிடையாது, அவளால தான் அவனுக்கு எல்லா ஆபத்துமே வருது அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, அப்படியே ஷாக் ஆகுறாங்க அவங்க. அப்போ பின்னாடியே தேவயானி இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்பாங்க. உடனே அவங்களும் அப்படியே கூட சேர்ந்துக்கிட்டு சொல்கிறாங்க, ஆமாம் கண்டிப்பாக வந்துட்டு லக்ஷ்மி வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் வந்து நடந்திருக்கு, யோசிச்சு பார்த்தா வந்துட்டு அப்படி தான் வந்து நடந்திருக்கு, எல்லாமே அவள் வந்து கூட இருக்கும்போது தான் நடந்திருக்கு, அவர் சொல்கிறது சரிதான் அப்படின்னு வந்துட்டு அவங்கள வந்து நம்ப வைக்கிறாங்க தேவயானி. இதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்தை அப்படியே வந்து லக்ஷ்மி கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் லக்ஷ்மி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நாம் அவர் கூட இருக்கணும் அப்படின்னு தான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உடனே வந்துட்டு லக்ஷ்மி, நீ வந்து அவனை விட்டு மித்ராவை விட்டு போயிட்ட, எங்கள் எல்லாரையும் விட்டு போயிட்ட, இப்போது ஏன் திரும்பவும் வந்திருக்க, நிரந்தரமாக இந்த உறவை விட்டு போயிடு, திரும்பவும் சேரணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்ல, அத்தை தயவு செஞ்சு என் வார்த்தை கேளுங்க, ஒரு முறை நீங்கள் தீக்ஷத்தை வந்து பார்த்து பேசுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவரை பார்த்து பேசினதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் என்ன வேணாலும் முடிவெடுங்க அப்படின்னு சொல்ல, சரி பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து கால் பண்ணுறாங்க. இப்போது அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மனிஷாவும் தேவயானியும் இப்போ என்ன பண்ணுறது, அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களே, திரும்ப அவங்க எல்லாரும் மனசு மாறிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பயப்படாதீங்க, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க, எல்லாமே ரெடியாக இருக்குது, எங்கள் ஆளுங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா இவங்கெல்லாம் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த
தீட்சிதரை வந்து அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. வேறு இடத்துக்கு வந்து மாற்றிட்டுருப்பாங்க. அங்கே போயிட்டு பார்க்கும்போது ஒரு லெட்டர் வந்து அங்கே வச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த லெட்டரில் பார்க்கும்போது சில காரணத்தினால நான் மறைவாக போக போகிறேன் அப்படின்னு வந்து அதில் எழுதியிருக்கோம். அதை பார்த்ததுமே வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே வந்துட்டு அவர் இங்கேருந்து நம்மக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை அவர் அப்படிப்பட்டவர்லாம் கிடையாது, அவர் வந்து அந்த மாதிரிலாம் வந்து பொய் சொல்கிறவர் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்புறம் எதுக்காக அவர் நாம் இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தார், அப்புறம் எப்படி போனார், இத்தனை நாள் நம்மளை நல்லா ஏமாத்திருக்காரு, நெத்தியில் நாம வச்சுக்கிட்டு கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுட்டு ஏதாவது கம்பீரமாக சொன்னால் அதெல்லாம் உண்மை நம்பிடுவோன்னு நினச்சிருக்காரு, கடைசியில் நம்மளை நல்லா ஏமாத்திருக்காரு, இத்தனை நாளாக அவரை நம்பி நாம் ஏமாந்துருக்கோம், இப்போ உண்மை தெரிஞ்சதுமே வந்துட்டு நாம் எங்கே வந்து அவரை பிடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு ஓடிட்டுருக்காரு, இதுதான் அவரோட உண்மையான முகம் அப்படின்னு சொல்ல, அவர் அப்படிலாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி போலி சாமியாரங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளை நல்லா ஏமாத்திருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் தேவயானிலாம் வந்து சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் மித்ராவோட அம்மாவும் அதை நம்பிடுவாங்க. ஆமாம் கரெக்டு தான், இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அவர் மேலே உனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை மரியாதை இருக்குது, அவர் இந்த அளவுக்கு பண்ணுவார் நீ நம்புறியா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் விடுங்க தேவையில்லை, இனிமேல் வந்து நீ மித்ராவோட பக்கத்தில் இருக்கக்கூடாது, நீ நிரந்தரமாக வந்து நீ மித்ராவை விட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் இல்லைன்னா மித்ராவுக்கு நிறைய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அதெல்லாம் தேவையில்லை, நீ இனிமேல் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் லக்ஷ்மி வருவாங்க அப்படின்னு மித்ரா ரொம்ப அவளோட வந்து வெளியில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமே கேட்குறாங்க, லக்ஷ்மி எங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மித்ராவோட அம்மா வந்து சொல்கிறாங்க, லக்ஷ்மி அவள் வந்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல, இனி வரமாட்டா, வந்தாலும் நான் அவளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன், இந்த வீட்டுக்குள்ளே அவள் காலடி எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன பேசுகிறீங்க, லக்ஷ்மி வந்தால் நீங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட கல்யாண விஷயத்தில் நாங்கள் நிறைய ஏமாந்துட்டோம், அந்த தீட்சிதர் உன்னோட ஜாதகத்தை காரணம் காட்டி நிறைய பொய் சொல்லிட்டாரு, அவரை நம்பி உன்னோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன், லக்ஷ்மி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்ல, என்னம்மா இப்படி பேசுகிறீங்க, அவர் சொன்னதுனால தானே இந்த எல்லாம் பண்ணீங்க, இப்போ அவரோட பேச்சு நீங்கள் நம்பலையே அப்படின்னு கேட்க, அவரை திரும்பவும் வந்து பார்க்கறதுக்காக போனோம், ஆனால் திடீர்னு அவர் இல்லாமல் போயிட்டாரு, அதனால தான் இந்த சந்தேகம் அப்படின்னு சொல்ல, சரி அவரை விடுங்க, லக்ஷ்மி ஏன் நீங்கள் கூட்டிகிட்டு வர மாட்டீங்க, அவளை திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதில்ல, ஏன் நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, திரும்பவும் கூட்டிகிட்டு வரதில்ல நாங்கள் யோசிக்கவே இல்லை, இனிமேல் அவள் உன்னோட வாழ்க்கையில் தேவையில்லை அப்படின்னு சொல்ல, என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, லக்ஷ்மி எப்படி விட்டுட முடியும் அப்படின்னு கேட்க, இங்கே பாரு மித்ரா, லக்ஷ்மி பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும், எந்த சூழ்நிலையிலும் அவள் இந்த வீட்டில் வந்து காலடி எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. இதனால வந்துட்டு மித்ரா ரொம்பவே வந்து அப்செட் ஆகிடுவாங்க. ஒரு பக்கம் மனிஷாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மனிஷாவும் தேவயானியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அனுஷியாவுக்கு பணத்தை கொடுத்து டைவர்ஸ் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. மித்ராக்கும் லக்ஷ்மிக்கும் டைவர்ஸ் பண்ணுறதுக்காக அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்துகிட்டு போய் எப்படியாவது லக்ஷ்மி கிட்ட வந்து சைன் வாங்க சொல்லி வந்துட்டு அவங்க சித்தி கிட்ட வந்து சொல்லிட்டு வராங்க. அவங்களும் வந்துட்டு லக்ஷ்மியை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண சொல்லி. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.